ஸ்டட்டரிங் என்று சொல்லக்கூடிய திக்குவாய். திக்குவாய் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பேச நினைக்கிற வார்த்தையை தெளிவில்லாமல் அந்த உச்சரிப்பையே வந்து தொடர்ந்து அழுத்தி சொல்லி பேசும்போது கண்ணையும் சிமிட்டிட்டு பேசுறதுக்கு பேர் தான் திக்குவாய். அதாவது எனக்கு மூளையில் வந்து அந்த சிந்தனை வந்து உற்பத்தி ஆகிறது, ஆனால் அந்த சிந்தனையை வந்து என்னால் ப்ராப்பராக வந்து வெளியே வந்து கன்வே பண்ண முடியல, அந்த வார்த்தைகளால் என்னால் சொல்ல முடியல அப்படிங்கிறது தான் திக்குவாய். இது பெரும்பாலும் குழந்தைங்கள இடத்துல ஒரு 2 முதல் 3 வயதில் இருக்கிறவங்களுக்கு இது வந்து ஆரம்பிக்குது. இப்போ இதுக்கு வந்து என்ன காரணம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இப்போ இந்த குழந்தை டெவலப்மெண்டல் ஸ்டேஜில் இருக்கும்போது, வளர ஆரம்பிக்கும் போது அதை நம்ம குழந்தைய வந்துட்டு இதை செய்யாத அதை செய்யாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த குழந்தைங்களை வந்து ரொம்ப அதிகமாக மிரட்டும் போதோ இல்லை திட்டும் போதோ அவங்களுக்கு என்ன ஆகும்னா, ஒரு வேளை நம்ம பேசக்கூடாதோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே அப்படியே அந்த பேசுறத வந்து ரொம்ப கம்மி பண்ணும்போது, இல்லைன்னா யோசிச்சு பேச ஆரம்பிக்கும் போது இந்த திக்குவாய் வந்து டெவலப் ஆகும். இன்னொன்று இந்த பரம்பரை சார்ந்து அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படி அந்த பரம்பரை சார்ந்து அப்படின்னு சொன்னால், இப்போ ஒரு குழந்தை பேச ஆரம்பிக்கும் போது வீட்டில் இருக்கிற பெரியவங்கள, தாத்தா பாட்டி இல்லைன்னா அப்பா அம்மா பக்கத்தில் வீட்டில் இருக்கவங்க யாராவது பேசும்போது அவங்க அந்த திக்கி திக்கி பேசுகிறத குழந்தை நல்லா கூர்ந்து கவனிச்சிருச்சு அப்படின்னா, அதுவும் அதே மாதிரி மிமிக் பண்ண ட்ரை பண்ணும். யூஸ்வலாக குழந்தைங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, ஒருத்தவங்கள பார்த்து தான் அதை வந்து அடுத்த செயலை கற்றுக்கும். அந்த மாதிரி அவங்க அந்த மாதிரி பேசுகிறாங்கன்னா, இதுவும் அதே மாதிரி பார்த்து பார்த்து திக்கி திக்கி பேச ஆரம்பித்து நாளடைவில் இதுக்கும் வந்துட்டு அது திக்குவாயாக டெவலப் ஆயிடுது. இதில் வந்து 3 வகைகள் இருக்குது. ஒன்று வந்துட்டு